Hi viewers, welcome to my channel Tiki.in. So நம்ம இன்னைக்கு பார்க்க போறிய tutorial என்ன அப்படின்னா text யூஸ் பண்ணி ஒரு manipulation work எப்படி பண்றது அப்படிங்கிறது தான். So text யூஸ் பண்றதுக்கு முன்னாடி textோட properties and elements எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா? So அத ஃபர்ஸ்ட் நாம பார்த்துடலாம். அதுக்கு அப்புறம் நம்ம manipulation work தான் போலாம். ஓகேயா? So ஜெனரலா நம்மளோட text toolோட ஷார்ட்கட் வந்து T. ஓகேவா? T press பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டூல்ஸ்ல T ஒரு ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் நமக்கு வந்துடும். ஓகேயா? ஸோ டெக்ஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்ஷன் டூல் பார்ல பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டோட தட் இஸ் ஃபாண்டோட ஸ்டைல் நமக்கு இங்கே இருக்கும். அண்ட் தென் அந்த ஃபாண்ட் என்ன ப்ரொஃபைல்ல இருக்குங்க, ரெகுலரா, இட்டாலிக்கா, போல்டா, அது காமிக்கும். அண்ட் தென் டெக்ஸ்டோட சைஸ் இங்கே இருக்கும். அண்ட் தென் டெக்ஸ்டோட ஷார்ட் எப்படி இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கணுமா இங்கே இருக்கும். அண்ட் தென் அலைன்மெண்ட்ஸ் இங்கே இருக்கும். டெக்ஸ்டோட கலர் இங்கே இருக்கும். இன்கேஸ் இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து ஆர்ட் மாதிரி பண்ண போறீங்க, இல்லை ஃபிஷ் மாதிரி பண்ண போறீங்க அப்படின்னா அதோட ரேப் இங்கே இருக்கும். ஓகேயா? இதுதான் ஆப்ஷன் டூல் பார்ல இருக்கும். அண்ட் தென் சில டெக்ஸ்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரெண்டு பேனலாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து கேரக்டர் பேனல், இன்னொன்று வந்து பேராகிராஃப் பேனல். ஓகேயா? ஸோ இது ரெண்டுமே தெரிஞ்சாதான் டெக்ஸ்ட்டை வச்சு நிறைய டைப்போகிராஃபிக் ஸ்கில்ஸ் தான் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஜஸ்ட் எப்படி ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். டெக்ஸ்ட்டை நீங்கள் ரெண்டு விதமாக கிரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக ஒரு கிளிக் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெட்டிங் கொடுக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் கலர் பிக் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக இந்த யூசிங் ரெட். ஓகே, 1 minute. ஜென்ரலாக நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணோம் அப்படின்னா இதுதான் நமக்கு வரும். இப்போ இந்த ஃபாண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆரோ கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணி நீங்கள் வேல்யூவும் கொடுத்துக்கலாம். ஓகேயா? இன்னொரு ஸ்மார்ட்டான வழி இருக்குது. என்ன அப்படின்னா இந்த ஐகான் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே நீங்கள் கர்சர் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கர்சர் மாறும். அதுக்கப்புறம் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி டுவர்ட்ஸ் ரைட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். டுவர்ட்ஸ் லெஃப்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் சைஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் வே. ஓகேவா? ஓகே சார். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே டிக் பண்ணணும். அப்போ நீங்கள் அடுத்த ப்ராசஸ் போக முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணணும். ஓகே. ஜென்ரலாக எப்பயுமே நமக்கு லெஃப்ட் அலைன்மெண்ட்ல தான் இருக்கும். நான் அதே நினைக்கிறேன். ஸோ கலர் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த கலரை கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஓகே, ஃபைன். இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து ஒரு ஹெட்டிங். ஸோ இதுக்கே நான் ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு பேராகிராஃப் மாதிரி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட்டை நான் இன்னொரு டைப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஓகே, அதாவது டெக்ஸ்ட் ஃப்ரேமாக கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி வரையும். உங்களுக்கு எது வரைக்கும் வருமோ அது வரைக்கும் அமைக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதோட பேராகிராஃப் சைஸ் எக்ஸாம்பிள் ஒரு 12 பாயிண்ட் அப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸோ இங்கே எப்படின்னா கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இங்கே நான் கலர் மாற்றிக்கிறேன். இப்போ ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றுறேன். நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி அப் டவுன் ஆரோ அழுத்தினாலும் உங்களுக்கு ஃபாண்ட் மாறும். இல்லை இந்த ஆரோ கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாண்ட் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். சாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஃபாண்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஃபாண்ட்டோட ஸ்டைல் வந்து போல்டாக இருக்கணுமா இல்லை ரெகுலராக இருக்கணுமா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ரெகுலரே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பேராகிராஃப் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்ல இருக்கு. ஓகேவா? நான் ரைட் அலைன்மெண்ட் மாற்றணும் அப்படின்னா அகைன் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணிக்கோங்க. தட் இஸ் கண்ட்ரோல் A கொடுத்துக்கோங்க, செலக்ட் ஆல் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சென்டர் அலைன்மெண்ட்டோ இல்லை லெஃப்ட் அலைன்மெண்ட்டோ நீங்கள் மாற்றிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி நீங்க டெக்ஸ்ட் ஃப்ரேம் கிரியேட் பண்ணாம நார்மலா நீங்க கிளிக் பண்ணி பண்ணாலும் இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் சென்டர் மாத்திக்கலாம். பட் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த பேராகிராஃப் ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற ஜஸ்டிஃபை, லெஃப்ட் ஜஸ்டிஃபை, சென்டர் ஜஸ்டிஃபை, ரைட் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ எப்படி பண்ண முடியாது நான் மீன் பண்றேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, நான் டெக்ஸ்ட் ஃப்ரேமா கிரியேட் பண்ணாம ஜஸ்ட் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் V கொடுக்குறேன். பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அகைன் நான் என்ன பண்ணணும், இங்க கொடுத்து என்டர் கொடுக்கணும். என்டர் என்டர் ஓகே. ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன், லெஃப்ட் ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் பேனல்ல இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஹைட் ஆயிருக்கு. சரிதா? ஸோ என்ன அர்த்தம்னா நீங்க வந்து டெக்ஸ்ட் ஃப்ரேமை கிரியேட் பண்ணாம ஜஸ்ட் லைக் கிளிக் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? நீங்க இந்த மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேமா கிரியேட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இது வந்து எனேபிள் ஆகும். அப்படி இல்லைன்னா அது டிசேபிள்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்க நமக்கு அது எல்லாமே எனேபிள் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்புறம் டிசேபிள் இருக்கு. ஸோ ரீசன் இது டெக்ஸ்ட் ஃப்ரேமா இருக்கு, இது வந்து டெக்ஸ்ட் ஃப்ரேம் இல்லாம ஜஸ்ட் கிளிக் பண்ணி டைப் பண்ண மாதிரி. ஓகேவா? ஸோ இதுதான் பேராகிராஃப் பேனல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கப்புறம் நான் இதை டெலிட் பண்ணுவேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு லைன் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபோட்டோஷாப் பொறுத்தவரையில் நம்ம ஜென்ரலாக வேர்டில் பார்க்குற மாதிரி லைன் ஸ்பேசிங், லெட்டர் ஸ்பேசிங் தான் கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்கே வேற நேம் கொடுத்து நேம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், நான் ஏன் அகைன் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி மாத்துறேன் அப்படின்னா அப்போதான் உங்களுக்கு சேஞ்சஸ் நடக்கிறது. நீங்கள் பார்த்துக்கிட்டே நீங்கள் ரீடிங்ஸ் மாற்றலாம். அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வேல்யூ மாற்றும் போது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வேல்யூ முடிஞ்சு ஓகே கொடுத்ததுக்கப்புறம் தான் இங்கே சேஞ்சஸ் ஆகும். ஓகே, ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எப்போதுமே செலக்ட் பண்ணி நான் ஒர்க் பண்ணுவேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பேராகிராஃப் பேனல் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கேரக்டர் பேனல். ஸோ இங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கேரக்டர் பேனலில் நம்ம மேலே ஆப்ஷன் டூல் பாரில் பார்த்த எல்லா விஷயமும் இங்கே ஃபஸ்ட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபாண்ட் ஸ்டைலு, அப்புறம் இந்த ஃபாண்டோட ப்ரொஃபைல் என்ன போல்டாக இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபாண்டோட சைஸ். ஓகேயா? அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ இது பேர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்டே நம்ம லைன் ஸ்பேஸ் ஜென்ரலாக படிச்சிருக்கோம். அது வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லீடிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லீடிங் அப்படின்னா ஸ்பேஸ் பிட்வீன் ஈச் லைன். ஓகே, ஒரு லைனுக்கு இடையில இருக்கிற ஸ்பேஸ் தான் லீடிங் மென்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த ஆரோ கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்பேசஸ் கொடுத்துக்கலாம், பாயிண்ட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஐகான் மேலே வைங்க, ஒரு ஆரோ ஒன்று கிரியேட் ஆகும். கிளிக் பண்ணி டுவர்ட்ஸ் ரைட் எடுத்தீங்க அப்படின்னா லைன் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். டுவர்ட்ஸ் லெஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா லைன் ஸ்பேஸ் டிக்ரீஸ் ஆகும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இது பேர் லீடிங். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு வேற ஒன்று கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இப்போ எனக்கு இது ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்ட். ஓகேயா? இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு கேரக்டர் நடுவில் நான் என்ன பண்ண போறேன், ஸ்பேஸ் கொடுக்க போறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடுவில் நம்ம ஸ்பேஸ் கொடுக்குறோம். நம்ம இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ராக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த ட்ராக்கிங் எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்கு. ஸோ ட்ராக்கிங்னா ஒன்றும் இல்லை, ஸ்பேஸ் பிட்வீன் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர். நான் கிளிக் பண்ணி இன்க்ரீஸ் பண்றேன், உங்களுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. ஓகேயா? ஒரு கேரக்டர் நடுவில் ஸ்பேசிங் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஸ்டைல்ஸ்லாம் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஹெட்டிங் கீழே கொடுக்குற ஒரு ஸ்லோகன்ஸா இருக்கும், இல்லைன்னா ஒரு சப்ஹெட்டிங்ஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்கறது ஒரு டைப்போகிராஃபி ஸ்கில்ல இன்னொரு பெஸ்டான ஐடியா. ஓகேயா? ஸோ நீங்க இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ராக்கிங் பண்ணி நீங்க பண்ணலாம். அண்ட் தென் டெக்ஸ்டோட ஹைட். ஓகேயா? ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபாண்டோட நேச்சரை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஹைட்டோ இல்லை வித்தோ நீங்க வந்து தனியா நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்க டிக்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபாண்டோட ஸ்டைலே போயிடும்.
அதனால இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ஹெட்டிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க, பேராகிராஃப்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இது என்னோட சஜஷன். ஓகே, ஸோ இதை வந்து ஹெட்டிங் யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், இதை மேக்ஸிமம் யூஸ் ஆகும். ஸோ கீழே இருக்கிற இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்ன பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இந்த டெக்ஸ்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் போல்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ப்ரொஃபைலில் போய் போல்ட் கொடுப்போம். இந்த ப்ரொஃபைல் போல்ட் கொடுத்து நமக்கு பத்தலை அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் டெக்ஸ்ட் போல்ட் கொடுத்துப்போம். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் இட்டாலிக். ஓகே, அதுக்கப்புறம் ஆல் கேப்ஸ், எல்லாமே கேப்ஸ் தான் மாதிரி. ஓகே, அண்ட் தென் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ், மிச்சம் எல்லாமே ஸ்மால். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சூப்பர்ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர்ஸ்கிரிப்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்முலா x² அப்படி வருது அப்படின்னா நம்ம சூப்பர்ஸ்கிரிப்ட் சொல்லுவோம். கெமிக்கல் ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா H2O அப்படிங்கிறத சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து x2 அப்படி கொடுத்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சூப்பர்ஸ்கிரிப்ட் கொடுங்க, அது மேலே போயிடும். ஓகேயா? இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே போகும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது திரும்ப நீங்கள் ஆஃப் பண்ணணும். அப்போதான் என்ன ஆகும், கீழே டைப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை ஆஃப் பண்ணாமல் டைப் பண்ண அப்படின்னா மேலே தான் டைப் ஆகும். நீங்கள் ஆஃப் பண்ணி டைப் பண்ணால் கீழே டைப் ஆகும். ஓகே, இதை நீங்கள் இந்த மிஸ்டேக் கண்டிப்பாக பண்ணுவீங்க பிகினர்ஸ், இதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கணும். ஓகேவா? அண்ட் தென் சப்ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி தான் H2O டைப் பண்ணிவிட்டு 2O மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சாரி, நான் சொன்ன அதே மிஸ்டேக் திரும்ப நானே பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிக்கோங்க. H2O அதுக்கப்புறம் 2O மட்டும் செலக்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரிப்ட் கொடுங்க. ஸோ இதுதான் சப்ஸ்கிரிப்ட்க்கும் சூப்பர்ஸ்கிரிப்ட்க்கும் உள்ள ஓகேயா? ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ்லாம் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிடுங்க. ஓகே, இதுவே இந்த கன்செப்ட் நான் அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு அண்டர்லைன் கொடுங்க, அண்டர்லைன் தெரியும். இதே கன்சென்ட்டை நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னா இது ஸ்ட்ரைக் கொடுங்க, ஸ்ட்ரைக் ஆகிடும். ஓகேயா? ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் டைப் பண்ணுற எல்லா விஷயமுமே வந்து கேப்ஸ்லேயே வருது, ஆனால் நம்ம இங்கே கேப்ஸ் கொடுக்கலையே, கேப்ஸ் லாக் ஆஃப் பண்ணி டைப் பண்ணோம், ஏன் கேப்ஸில் வருது நீங்கள் ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா இந்த கேரக்டர் பேனலில் போயிட்டு இது ஆன்ல இருக்கு இல்லை ஆஃப் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. ஓகேயா? ஏன்னா நிறையா பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டைப்போகிராஃபி யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த டைப்போகிராஃபி யூஸ் பண்ணி நம்ம என்ன விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் கலர் பிளாக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணி பென் டூல் யூஸ் பண்ணி அவுட்டர்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்மில் மாற்றிக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்ம் மாற்ற தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் அதே போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பேனல்ஸ் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணுறேன். ஒரு குவாட்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். ஒரு கோட்ஸ் ஒன்று காப்பி பண்ணிட்டேன். அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். ரைட் அலைன்மெண்ட் கொடுத்துக்கோங்க. Ctrl V கொடுங்க, பேஸ்ட் ஆயிடும். Ctrl A கொடுத்து டெக்ஸ்ட் கலரை ஒயிட்டாக மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை கொஞ்சம் போல்டாக வைக்கிறதுக்கு காமனாக நம்ம யூஸ் பண்ணுற போல்ட் டெக்ஸ்ட் ஃபாண்ட் ஸ்டைல் என்ன அப்படின்னா இம்பாக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் சைஸ் பண்ணி நான் சொன்ன மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணுங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லெட்டர் ஸ்பேசிங் அதிகமாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ட்ராக்கிங்கை கம்மி பண்ணுறேன். லைன் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. ஸோ லைன் ஸ்பேஸிங் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்லேயே கேரக்டர் பேனல் பேராகிராஃப் பேனலில் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த டுட்டோரியலுக்குள்ள நான் வரேன்.
So and then enter. Okay. So இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் இங்க வச்சுட்டு ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் நான் ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு தேவையான கண்டென்ட் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இமேஜ் லேயருக்கு முன்னாடி ஒரு லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் வந்து Ctrl+Shift+N. மேனுவலாக பண்ணணும் அப்படின்னா இந்த ஐக்கான் கிளிக் பண்ணி ஒரு புது லேயர் கிரியேட் ஆகிடும். இப்போ மார்க் செலக்ஷன் டூல கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் வருங்க. அப்புறம் பெயிண்ட் பக்கெட் எடுத்து ஒரு கலர் பிளாக் கிளிக் பண்ணிட்டு ஸோ டீசெலக்ட் பண்ணுறதுக்கு Ctrl+D. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தம்ப்நெயில் செலெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ செலெக்ஷன் டெக்னிக்ஸ் நிறையா இருக்குது. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக் தான் வந்து தம்ப்நெயில் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தம்ப்நெயில் செலெக்ஷன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஹோல் இமேஜோட சின்ன வியூ தான் இந்த லேயரில் நமக்கு தெரியும். ஓகேயா? ஸோ அப்போ இந்த ஏரியா தான் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ அப்போது இமேஜ் டெக்ஸ்டில் இருக்கிறது இதுதான் இப்போ தம்ப்நெயில். இப்போ நான் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த தம்ப்நெயிலை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த தம்ப்நெயிலுக்குள்ள என்ன இருக்கோ அது அவுட்லுக் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடும். இந்த மாதிரி செலக்ஷன் ஆகிடும். ஓகேயா? இப்போது அந்த செலெக்ஷன்ஸை நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், என்னென்ன பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படி பண்ண முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ஏரியா செலக்ட் பண்ணிக்கலாம் இருக்கு. ஓகே, அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் தம்ப்நெயில் செலெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் இந்த டேயை செலக்ட் பண்ணி டிலீட் கொடுக்குறேன். ஓகேயா? அதுக்கப்புறம் Ctrl+D கொடுக்குறேன், டீசெலக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் மேனேஜ் டெக்ஸ்ட்டை ஹைட் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டைப்போகிராஃபி மூலமா நமக்கு அந்த பின்னாடி இருக்க ஃபேஸ் நமக்கு தெரியுது. ஓகேயா? ஃபைனலாக இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் நீங்கள் பண்ணணும் பை யூசிங் டைப்போகிராஃபி. இது சின்ன எஃபெக்ட் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான எஃபெக்ட்ஸ் நான் உங்களுக்கு போடுறேன். ஜஸ்ட் நான் உங்களுக்கு பேரகிராஃப் பேனல் அண்ட் தென் வந்து கேரக்டர் பேனல் எக்ஸ்டெண்ட் பண்ணனால உங்களுக்கு நான் இது பண்ணி பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் டார்க்காக வேணும், லைட்டாக வேணும் அப்படின்னா பின்னாடி இருக்கிற லேயரை நீங்கள் Ctrl+L கொடுக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு லைட்டாக தெரியும். ஓகேயா? ஸோ தட்ஸ் ஆல் டுடே டியூட்டோரியல். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.